ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளோ நாளா நம்ம சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம போட்ட எக்ஸாம்பிள் சம்க்கு ரிலேட்டடா இருக்க சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த அர்ஜென்ட் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து -3 4 6 2. ஓகே, தென் இப்போ நான் வந்து சொல்யூஷன் பார்க்க போறோம். இட் a equal to -3 4 6 2. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ண போறேன். நம்மளோட செகண்ட் வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நான் அர்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்க்குலாம் வந்து நம்ம கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி தென் அதை டிரான்ஸ்ஃபர் சேர்த்து தான் அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். பட் 2x2க்கு நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்னேன். அண்ட் 2x2க்கு அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அர்ஜென்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ அர்ஜென்ட் ஆஃப் ஏ, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அர்ஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள். ஓகேங்களா? அதாவது இந்த பிளேஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது 2 வந்து -3 பிளேஸுக்கு போயிடும், -3 வந்து 2 பிளேஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும் இந்த ரெண்டு பிளேஸையும். அதுக்கப்புறமா இந்த 6 பிளேஸ் இந்த 4 பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ். ஓகேங்களா? இந்த கிராஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஸ்ல இருக்க நம்பர்ஸ்க்குலாம் வந்து பிளஸ்ல இருந்தா மைனஸ் போடணும், மைனஸ்ல இருந்ததுன்னா பிளஸ்ல மாத்தி விடணும். அவ்வளவுதான். சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த கிராஸ்க்கு பிளேஸ் இன்டர்சேஞ்ச், இந்த கிராஸ்க்கு சைன் இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க எனக்கு 4 இருக்கு, அப்போ என்னது +4 அது, ஸோ -4. இங்க +6, ஸோ -6. அவ்வளவுதான். ஸோ 2x2க்கு உங்க அர்ஜென்ட் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க இப்படி பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் ஆப்வியஸா தெரியும் உங்களுக்கு. கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க அர்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, let a equal to 2 3 1 3 4 1 and 3 7. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட ஏ. இப்போ நம்ம கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஒரே மேட்ரிக்ஸாவே கண்டுபிடிச்சிடும். தனித்தனியா ஒரு கோஃபேக்டர் ஆஃப் 2 கோஃபேக்டர் ஆஃப் 3 கூட ஒன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கோஃபேக்டர் ஆஃப் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ரோக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ், அண்ட் செகண்ட் ரோ மைனஸ் பிளஸ் மைனஸ், தேர்ட் ரோ பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது கோஃபேக்டர் ஆஃப் 2. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2க்கு டிட்டர்மினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் தான் வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிட்டர்மினண்டாக போட்டுக்கிறேன். இப்போ 2வை வச்சு நீங்க ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் லைன் போட்டீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸாக வரும் 4 1 7 2. 4 1 7 2. தென் இப்போ 3 சென்டரா வச்சு நீங்க வெர்டிகலா ஹாரிசான்டல் லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்னால உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ -3 1 3 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோஃபேக்டர் 1 லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகே, இப்போ நீங்க 1 வச்சு நீங்க ஹாரிசான்டலா வெர்டிகலா லைன் ஸ்ட்ரைக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்னா 3 4 3 7. ஓகே, இப்போ செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ்ல வரும். ஏன்னா இந்த சைன் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ். ஓகே, இப்போ நீங்க என்னன்னா செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 3 வச்சு ஹரிசான்டலாவும் வெர்டிகலாவும் லைன் போட்டீங்கன்னா 3 1 7 2 வரும். தென்
இப்போ செகண்ட் ரோல இருக்க செகண்ட் எலிமெண்ட் இது வந்து பிளஸ்ல இருக்கும். ஸோ பிளஸ் இப்போ 4 வச்சு நீங்க ஹரிசாண்டலாவும் ஓட்டிக்கலாம் லைன் போட்டீங்க அப்படின்னா 2 1 3 2. தென் இப்போ செகண்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். ஸோ மைனஸ் எலிமெண்ட். ஸோ 1 வச்சு ஹரிசாண்டலாவும் ஓட்டிக்கலாம் லைன் போட்டீங்க அப்படின்னா 2 3 and 3 ஓகே. தென் இப்போ லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ல வரும். ஸோ பிளஸ் டிட்டர்மினன்ட். ஸோ லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நீங்க ஹரிசாண்டலாவும் ஓட்டிக்கலாம் லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 1 4 1 கிடைக்கும். ஸோ தேர்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட். ஸோ அதே மாதிரி 7 ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டலா ஒரு லைன் வெர்டிகலா லைன் போட்டீங்கன்னா 2 3 1 1 வந்துடும். ஸோ 2 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோல லாஸ்ட் எலிமெண்ட் நீங்க ஹரிசாண்டலா வெர்டிகலா லைன் போட்டீங்க அப்படின்னா 2 3 3 4. இப்போ இதுதான் எனக்கு கோஃபேக்டர் ஃபீல்ட். ஸோ இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணி வர மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் கோஃபேக்டர் ஃபீல்ட். சரிங்களா? ஸோ இது வந்து உள்ள எல்லாமே 2+ டிட்டர்மினண்டாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் 2+ டிட்டர்மினண்ட் எப்படி போடணும்னு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் வந்து கோஃபேக்டர் ஃபீல்ட் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம அஜெண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சிருப்போம் அண்ட் 8 வருஷம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா டிட்டர்மினன்ட்லாம் போட்டு. ஸோ நான் அந்த வீடியோவும் கார்டில் கொடுக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம கோஃபேக்டர் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நான் கார்டில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். 4 times 2 8 minus 7 times 1 7. ஓகேங்களா? தென் மைனஸ் ஆஃப் 3 times 2 6 minus 3 times 1 3. ஸோ லாஸ்ட் வீடியோ 3 times 7 21 and minus 3 times 4 12. ஓகே. ஸோ இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போவோம். ஸோ மைனஸ் ஆஃப் 3 times 2 6 minus 7 times 1 7. அண்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் 2 times 2 4 minus 3 times 1 3. தென் மைனஸ் ஆஃப் 2 times 7 14 minus 3 times 3 9. அண்ட் இப்போ லாஸ்ட் ரோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு 1. ஸோ 3 times 1 3 minus 4 times 1 4. அதுவே மைனஸ் ஆஃப் 2 times 1 2 minus 3 times 1 3. ஓகேங்களா? தென் தேர்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 times 4 8 and minus 3 times 3 9. ஸோ ஸோ 8 minus 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அண்ட் மைனஸ் 6 minus 3 வந்து என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ இது வந்து +3 உங்களுக்கு வெளியே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு +3 வந்து உங்களுக்கு -3. ஓகேங்களா? ஸோ 21 minus 12 21 minus 12 வேல்யூ 9. ஸோ 6 minus 1 6 minus ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு -1 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? தென் 4 minus 3 ஓட வேல்யூ 1. தென் 14 minus 9 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது +5 தான். ஸோ மைனஸ் இன்ட்டு +5 வந்து -5. ஓகே. ஸோ 3 minus 4 3 minus 4 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 3 minus 4னா உங்களுக்கு -1 தான் ஆன்சர். ஓகே. ஸோ -1. ஸோ 2 minus 3 2 minus 3 ஓட வேல்யூ -1. ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகே. Then 8 minus 9 8 minus 9 value -1. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து adjunct of A equal to adjunct of A equal to cofactor of A the transpose. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ 1 -3 9
and 1 1 minus 5 minus 1 1 minus 1 the transpose ஒரு transpose ஓகேங்களா ஒரு transpose போட்டுருங்க ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் அதுக்கு ஃபுல் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரோஸை வந்து காலம்ஸா மாற்றணும் காலம்ஸ் எல்லாம் ரோஸா மாற்றணும் அவ்வளோதானே ஸோ அதுவுமே பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஸோ 1 minus 3 தான் ஃபர்ஸ்ட் ரோ ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆகணும் ஃபர்ஸ்ட் காலமா மாறிடும் ஸோ 1 minus 3 9 ஓகே அண்ட் செகண்ட் ரோ 1 1 minus 5 இது வந்து செகண்ட் ரோ இது செகண்ட் காலமா மாறிடும் ஸோ 1 1 minus 5 then minus 1 1 minus 1 minus 1 minus 1 நான் இப்போ என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேணும் செகண்ட் ரோ செகண்ட் காலம் வேணும் தேர்ட் ரோ தேர்ட் ரோ பட் நீங்க அப்படிதான் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோவா கூட எழுதுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் என்னது 1 1 minus 1 இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 1 minus 1 வந்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கு அதே மாதிரி செகண்ட் காலம் minus 3 1 1 வந்து எனக்கு இங்க செகண்ட் ரோவா இருக்கு அண்ட் 9 minus 5 minus 1 வந்து தேர்ட் ரோவா இருக்கு ஸோ நீங்க இப்படியே தான் எதை நீங்க ரோ வச்சுட்டு காலமா மாத்தி எழுதலாம் இல்ல காலம்ஸா ரோவா மாத்தி கூட எழுதலாம் எப்படி பண்ணணும் உங்க ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும் ஸோ ஓகே இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அண்ட் இந்த தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க 1/3 ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்து 2 மெத்தட் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த 2 மெத்தடையுமே வந்து போட்டேன்னா இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தேர்ட் ப்ராப்ளம் மட்டும் இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன் ஓகே ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1 அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து எக்ஸைஸ் 1.1ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பார்ட் 1 ஸோ எக்ஸைஸ் 1.1ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் 2ல இந்த தேர்ட் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கன் கொடுங்க அண்ட் இந்த வீடியோல எந்த சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் அண்ட் டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இல்ல அண்ட் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் பேஜோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அதுல வந்து டவுட்ஸ் கேட்கலாம் ஓகே பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்